விளாத்திக்குளம் +2 மாணவி கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கில் தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் சிக்கியது எப்படி என்பது பற்றி பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கு. வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி கடந்த 11ஆம் தேதி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த சிறுமியோட உடலை வாங்க மறுத்து தொடர்ச்சியாக 9 நாட்களாக அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இதற்கு காரணமான குற்றவாளியை தங்களால் பிடிக்க முடியவில்லை என கூறி சிபிஐக்கு உடனடியாக இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக இது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களது வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்த நிலையில் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தினர். குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகளை அமைத்து போலீசார் தீவிரமாக விசாரணையும் மேற்கொண்டனர். ஒரு துப்பும் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக DNA பரிசோதனைக்கும் போலீசார் சென்றனர். அதாவது சந்தேகப்படும்படியாக இருக்கக்கூடிய 5 நபர்களோட DNA பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு மட்டுமின்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடு வீடாக சென்றும் போலீசார் சோதனை மேற்கொண்டு தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த சிறுமியை இந்த படுகொலை செய்த நபர் யார் என்பவர்களை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை இதற்கு காரணமான ஒரு நபரை போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக அந்த நபரை குறித்து விசாரிக்கும் போது அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்கிற மாவீரன் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இவர் மீது ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதையும் போலீசார் குறிப்பாக கண்டுபிடித்தனர். இவரது பாணியை பொறுத்தவரையில் நம்ம பார்க்கும்போது குறிப்பாக இந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில், அதிலும் திருட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்று அதன் பின்னர் பெண்கள் மற்றும் மூதாட்டியை குறிவைத்து நகைப்பறிப்பில் ஈடுபட்டு இவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படுவதை இவர் வாதிக்கையாக வைத்திருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி கடந்த 2020ஆம் ஆண்டும் இதே போன்று தான் எட்டயபுரம் பகுதியில் ஒரு மூதாட்டியை படுகொலை செய்து அது தொடர்பாக வழக்கும் நிலுவையில் இருந்து இவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளியே வந்த பிறகு மீண்டும் இந்த மாணவியை இது போன்று கொலை செய்திருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் இவரிடம் தீவிரமாக போலீசார் ரகசிய இடத்துல வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரில் முக்கியமாக துப்பாக பார்க்கப்படக்கூடிய இந்த CCTV காட்சி தான். அதாவது இந்த சம்பவம் நடந்த இடத்துல காட்டுப்பகுதியில் அந்த காற்றாலையில் இருக்கக்கூடிய ஒரு CCTV காட்சியில் தான் இந்த தர்ம முனீஸ்வரன் அவர் இருசக்கர வாகனத்தில் செல்வது போன்று போலீசாருக்கு தெரிய அந்த CCTV காட்சியில் அந்த இருசக்கர வாகனத்தோட நம்பர் பிளேட்டை அடிப்படையாக வைத்து விசாரிக்கும் போது தான் இந்த ராமநாதபுரத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கும் அது திருட்டு வாகனம் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக போலீசார் விசாரணை மேற்கொள்ளப்படும் போது அந்த சிறுமியோட நகத்தில் அந்த தர்ம முனீஸ்வரன் என்பவரோட சதை இருந்ததையும் அதனை வைத்து DNA மூலமாகத்தான் தற்போது தர்ம முனீஸ்வரன் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பழைய குற்றவாளிகளோட புகைப்படத்தை இதே பாணியில் யார் யாரெல்லாம் இந்த கொலை செய்வார்கள் என்பது குறித்து விசாரணை செய்யும் போது தான் இந்த தர்ம முனீஸ்வரன் என்பது தெரிய தற்போது கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று யார் யாரெல்லாம் இது போன்று கைவரிசை காட்டியிருக்கிறார் உள்ளிட்ட கோணங்களையும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கடந்த 9 நாட்களாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசாருக்கு தற்போது தான் ஒரு பெருமூச்சானது விடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தான் தெரிய வந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.